Hi everyone. இன்னைக்கு +2 physics electrostatic potential at a point due to an electric dipole discuss பண்ண போறோம். ஏற்கனவே electrostatic potential னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இப்போ நம்ம electrostatic potential at a point due to an electric dipole discuss பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அப்ப நாம என்ன பண்ணனும்? We can take one electric dipole. So AB ங்கற electric dipole எடுத்துக்கிறோம். அதோட distance வந்து 2a, அதோட midpoint O. So O ல இருந்து R distanceல P ங்கற பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். So அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண போறோம். So அப்ப +q ல இருந்து P குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1 னும் -q ல இருந்து P குள்ள டிஸ்டன்ஸ் R2 னும் கன்சிடர் பண்றோம். இங்க நம்ம OP ங்கற லைனுக்கும் AB ங்கற dipole axis க்கு உள்ள angle வந்து θ ன்னு மென்ஷன் பண்றோம். So இங்க P vector is the dipole moment vector. So dipole moment vector is always along the negative charges to positive charges. So இங்க θ ன்னு மென்ஷன் பண்றோம். அப்போ அதர் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா 180 minus θ. ஏன்னா இந்த full angle-ம் நமக்கு ஒரு லைனுங்கும்போது 180 டிகிரி வரும். So அதுல பாதி அப்படிங்கும்போது என்ன வரும் 180 minus θ. So இதான் நம்ம டயகிராம்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். So அப்ப AB is electric dipole separated at a distance 2a. O is a midpoint of electric dipole. P is a point at a distance r from O. Theta is the angle between the line OP and the dipole axis AB. So R1 is the distance of point P from +q. R2 is the distance of point P from -q. So total potential first Q plus Q நால produce ஆகக்கூடிய potential calculate பண்ண போறோம். Potential due to +q is V1 is equal to 1 by 4 pi epsilon naught Q by R1. Distance வந்து R1. அதே மாதிரி potential due to -q calculate பண்ண போறோம். V2 is equal to 1 by 4 pi epsilon minus q by R2. ஏன்னா negative chargingனால minus q போடுறோம். So the total potential at a point P is V is equal to V1 plus V2 பண்றோம். அப்ப V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R1 minus 1 by 4 pi epsilon naught Q by R2. So common ஆகிற termsலாம் வெளியே எடுத்தோம் அப்படின்னா V is equal to Q by 4 pi epsilon naught the whole bracket 1 by R1 minus 1 by R2. So இதுதான் நமக்கு V கான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by R1 ஓட வேல்யூ 1 by R2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். So first we can take a triangle BOP. BOP triangleல cosine லாம நம்ம அப்ளை பண்ண போறோம். So cosine லா என்னன்னு பாத்தீங்கன்னா R1 squared is equal to R squared plus A squared minus 2RA cos theta. So இங்க தீட்டாங்கிறதுனால நம்ம cos theta மென்ஷன் பண்ணிக்கிறோம். So இதுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா r ஸ்கொயரை வெளியே எடுக்கிறோம். So r ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா இதுக்கு பதிலா 1 plus a squared by r squared minus 2RA cos theta divided by r squared. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம r ஸ்கொயர்ட்ல ஒரு r வந்து என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல். அது மட்டும் இல்லாமல் a squared by r squared வேல்யூ வந்து less than 1ங்கிறதுனால a squared by r squared நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ r1 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா r squared the whole bracket 1 minus இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சு 2a cos theta divided by r. நமக்கு r1 தான் வேணும். அப்போ r1 is equal to ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா R1 is equal to R the whole bracket 1 minus 2a cos theta divided by R the power 1 by 2. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1 by 2 போடுறோம். நெக்ஸ்ட் 1 by R1 எல்லாத்தையும் டிவைட்ல எழுதுறோம். 1 by R1 is equal to 1 by R the whole bracket 1 minus 2a cos theta divided by R the whole power minus 1 by 2. அதாவது 1 by ன்னு எழுதும்போது நமக்கு பிளஸ்ல வரும். அது மேலே கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுனா minus 1 by 2 ன்னு பவர் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பைனாமியல் தியரத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பைனாமியல் தியரம் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸில் யூஸ் பண்ணுற பைனாமியல் தியரம் 1 plus 1 by n the whole power n is equal to 1 plus n பவர் உள்ள கொண்டு வந்துடுறோம் 1 plus n 1 by n plus n into n minus 1 by 2 bracket 1 by n the whole square. ஸோ இது ஹையர் டேர்ம்ங்கிறதுனால விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 by R1 is equal to 1 by R bracket 1 minus 2a cos theta by R the whole power minus 1 by 2. இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 by R1 is equal to 1 by R the whole bracket 1 minus இந்த பவரை உள்ள கொண்டு வந்து என்ன உள்ள கொண்டு வந்து இருக்காங்க அதே மாதிரி பவரை உள்ள கொண்டு வந்து எழுதுறோம். ஸோ minus 1 by 2 2a cos theta divided by R 2 2 cancel minus into minus plus.
So 1 by r1 is equal to 1 by r bracket 1 plus a cos theta divided by r. இதுதான் 1 by r1 ஓட value. So similar way 1 by r2 நம்ம calculate பண்ணோம். So அப்ப cosine law for triangle AOP க்கு calculate பண்ண போறோம். So AOP அப்படின்னா இங்க angle வந்து 180 minus theta. அப்ப r2 squared is equal to r squared plus a squared minus 2ra cos 180 minus theta. நமக்கு தெரியும் cos 180 minus theta ஓட value minus cos theta. So அதை கொண்டு நீங்க substitute பண்றோம். So r2 squared is equal to r squared plus a squared plus 2ra cos theta. So same steps தான். Next r squared வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் r2 squared is equal to r squared 1 plus a squared by r squared plus 2ra cos theta by r squared. இதில் வந்து என்ன ஆகும் ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் a squared by r squared நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும் r2 squared is equal to r squared 1 plus 2a cos theta by r. ஸோ நெக்ஸ்ட் r2 மட்டும் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். r2 is equal to r bracket 1 plus 2a cos theta by r power 1 by 2. Next 1 by r2 எழுதுறோம். அப்போ 1 by r2 is equal to 1 by r the whole bracket 1 plus 2a cos theta by r the power minus 1 by 2. So next step என்ன பண்ண போறோம் binomial theorem apply பண்ண போறோம். So அப்போ 1 by r2 equal to 1 by r the whole bracket 1 plus power உள்ள கொண்டு வந்து எழுதுறோம் minus 1 by 2 2a cos theta by r. So 2 cancel ஆயிடும். இங்க plus இருக்கு minus இருக்கு. அப்போ plus into minus minus. அப்போ நமக்கு final formula 1 by r2 is equal to 1 by r bracket 1 minus a cos theta by r. So r1 r2 value 1 by r1 1 by r2 value கண்டுபிடிச்சிட்டோம். So இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் equation 1ல substitute பண்ணோம். So equation 1 என்ன v is equal to q by 4 pi epsilon naught bracket 1 by r1 minus 1 by r2. 1 by r1 ஓட value 1 by r2 value substitute பண்றோம். So அப்போ v is equal to q by 4 pi epsilon naught whole bracket open பண்ணிக்கிறோம் 1 by r bracket 1 plus a cos theta by r bracket close பண்ணிட்டு minus 1 by r bracket 1 minus a cos theta by r the whole bracket. So இதில் 1 by r காமனா இருக்கு அதனால அதை வெளியே எடுத்துறோம். So அடுத்து இருக்கிற டேர்ம்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறோம். So v is equal to q by 4 pi epsilon naught 1 by r bracket 1 plus a cos theta by r. இந்த மைனஸ் உள்ள போனுச்சு அப்படின்னா minus 1 minus into minus plus a cos theta by r. அப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். அப்போ a cos theta by r a cos theta by r ங்கும்போது ரெண்டு டைம் இருக்கிறதுனால 2a cos theta by r ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு r இருக்கிறதுனால இங்க r ஸ்கொயர். அப்ப v is equal to q by 4 pi epsilon naught 2a cos theta by r ஸ்கொயர். நமக்கு p க்கு ஃபார்முலா தெரியும். டைபோல் மொமெண்ட் p is equal to q2a. அப்ப q2a க்கு பதிலா p சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் v is equal to p cos theta divided by 4 pi epsilon naught r square. This is the final formula. இதுக்கு வெக்டார் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா v is equal to p vector dot r cap divided by 4 pi epsilon naught r square. இந்த p cos theta தான் நம்ம எழுதும் போதுனா cos theta நாவே டாட் ப்ராடக்ட். So r is the distance from O to P. So அதனால r cap யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணிருக்கோம். So v ங்கிறது ஸ்கேலார்ங்கிறதுனால நம்ம இங்க வெக்டார் போடாம எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்பெஷல் கேसेस இருக்கு. So ஸ்பெஷல் கேसेस மூலம் டிஸ்கஸ் பண்ணனும். So special cases அப்படினு பாக்கும்போது first the point P lies on the axial line of the dipole on the side of plus Q கிட்ட P இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா theta அதாவது P இங்கே இருக்கு அப்படின்னா theta ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 0. அப்ப cos 0 ஓட வேல்யூ 1. நமக்கு v க்கு ஃபார்முலா தெரியும் v is equal to p cos theta by 4 pi epsilon naught r square. So cos 0 1 அப்படின்னா நமக்கு ஃபார்முலா v is equal to p divided by 4 pi epsilon naught r squared. So அப்போ செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் P lies on the axial line of the dipole on the side of minus Q. minus Qல இருக்கு அப்படின்னா இந்த P இங்க இருக்கு அப்படின்னா நமக்கு டோட்டலா எவ்வளவு வரும் 180 டிகிரி வரும். அப்ப θ equal to 180 டிகிரி cos 180 ஓட வேல்யூ -1. அப்ப V ஓட வேல்யூ V is equal to minus P divided by 4 pi epsilon naught r square. Next the third case the point P lies on the equatorial line ல இருக்கு அப்படின்னா θ ஓட வேல்யூ 90 டிகிரி வரும். அப்ப cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப V ஓட வேல்யூ 0. அப்ப நமக்கு ஆக்சியல் லைன்ல இருந்தா மட்டும்தான் பொட்டன்ஷியல் மேக்ஸிமமா இருக்கும். ஈக்குவட்டோரியல்ல இருந்தது அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து 0.